Life becomes so much more beautiful when there's someone or even something that's there for us on the days we don't feel like ourselves. யாரா வேணா இருக்கட்டுமே, பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், சம்டைம்ஸ் நம்ம கம்ஃபர்டே ஃபுட்டாக கூட இருக்கும். அப்படி தாங்க மேனட்டனில் ஃபஸ்ட் டைம் இந்த பனானா புட்டிங் ட்ரை பண்ணுறப்போ தோணுச்சு தட் திஸ் இஸ் gonna be my new favorite dessertனு. Hi homies, this is Kavya. Thank you for spending your time here. I'm new to this YouTube community. I hope I'll get your love and support. This video is about my love for banana pudding and cooking for the people I love, and also நம்ம ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் நான் அந்த பனானா புட்டிங் பற்றி சொல்லணுமேனு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இது ஆக்சுவலாக பில்டப்லாம் இல்லைங்க. டு பி ஆனஸ்ட், whenever we go to Manhattan, we try this banana pudding from Magnolia Bakery. Since my mom and sister are here, so we bought them this and they actually loved it too. ஆக்சுவலாக யூஎஸில் மோஸ்ட்டாக எல்லா ஸ்வீட்ஸுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். லைக் 2 to 3 ஸ்பூன்ஸ்லேயே தகட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பட் திஸ் banana pudding is so creamy and airy that it will melt in your mouth. Like not so sweet, not so dense, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக அந்த பேக்கரிக்காரனே எவ்வளோ பில்டப் கொடுத்துருக்க மாட்டான். பட் நிஜமாக இது அந்த ஹைப்க்கு ஒர்த்தான்னு சொல்லுவேன். ஈவன் தோ ஐம் நாட் அ ஸ்வீட் பர்சன், ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு பைட்டுக்குனா ஸ்வீட்டோடு முடிஞ்சால் தான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஹேபிட் ஆக்சுவலி ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் மை மாம். இப்போது என்னை பார்த்து என் தங்கச்சிக்கும் ஒட்டிக்கிச்சு. பட் அதுலேயே ஸ்பெஷலாக தட் ஒன் ஃபுட்டோ இல்லை டெசர்ட்டோ somehow knows how to fix your mood, right? That's actually what food has always been for me. I love the feeling of creating something and watching it bring comfort to my family. I started cooking different cuisines, different foods, because whenever I cook something, my sister will be like, என்ன செய்கிற, என்னது இது, எனக்கும் கொஞ்சம் கூட. சரி, நம்ம செய்கிறதையும் ஒருத்தர் ஆர்வமாக நின்று பார்க்குறப்போ, and that made me cook more different things. But I never expressed how much I love cooking for my family, and that's one of the biggest reason why I started this page too. If you knew me in real life, you'd probably be surprised that I started something like this, because I'm an introvert, I'm shy. எனக்கு யார்கிட்டையும் ஈஸியாக பேச வராது, ரொம்ப திக்குவேன், ரொம்ப ஸ்லோவாக பேசுவேன். அண்ட் தட்ஸ் மை பிக்கெஸ்ட் இன்செக்யூரிட்டி too. And people don't listen to me just because I don't finish what I say easily. So if someone had told me a few years ago that I would start and speak here like this, அட போய் அதெல்லாம் வளரிட்டு லூசுன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஹியர் ஐ ஆம். இப்போ என்ன திடீர்னு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சான்னா சத்தியமாக இல்லை. 4 months-ஆக ஒரு vlog போடணும்னு இப்போ தான் போட்டிருக்கேன், ஃப்ளாஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஸோ this is how the small steps will be, and also because I wanted to step out of my comfort zone too. I wanted to create a little corner where I could share my love for cooking, baking, and the food I make for people and who enjoy the same things too. And maybe if you're someone who's also shy like me, ரொம்ப எல்லாத்துக்கும் ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஒருத்தர்கிட்ட ஃப்ரீயாக பேச தெரியாமல் பேச வராமல், someone who's afraid to put yourself out there, maybe this is your sign. I hope this reminds you that it's okay to start before you're ready, because எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காது இல்லையா? ஸோ நம்மளே நம்மளோட பபிள் விட்டு வெளியே வர்றது, ஒரு சில விஷயத்தில் ரியலைஸ் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல நம்ம இப்படி இருந்திருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு. பட் கண்டிப்பாக நமக்கு வராது. பிகாஸ் நம்ம சைலண்ட்டாக யாருக்கும் ப்ராப்ளம் கொடுக்காம இருக்கோம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறதே நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு ரியலைஸ் பண்ணனால தான் இங்கே நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு அவேர்னஸ்னு கூட இருக்கட்டுமே. we can think like நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. ஆனால் நம்மளை நம்பி நம்ம கூட இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்ணாமல், நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உள்ள டம்ப் பண்ணி வச்சு அது ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகி டாக்ஸிக்காக மாறுறதுனால we'll be in trouble. நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அது பிரச்சனை இல்லை. ஸோ I don't want to be like that anymore. நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணும்னு இல்லை,
லைக் எங்கே பேசணும் அப்படின்ற இடத்துல வந்து பேசாமல் நிறைய இடத்துல விடுறேன். எங்கேயும் வந்து நான் சோஷியலைஸ் ஆக மாட்டேன். அது வந்து மற்றவங்களுக்கு அது ஆக்வர்டாக இருக்குன்றதையுமே வந்து நான் ரியலைஸ் பண்ணதில்லை இதுவரை. இப்போது பண்ணன்றதுனால நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். Tell me what you'd like to see next. Share your thoughts with me in the comments. I would genuinely love to hear from you. I'm also planning to post every weekend that how gradually I'm planning to get out of this bubble, and also what I'm baking or cooking in my kitchen. Until next, happy cooking, happy baking. I'll see you in the next video. Tata for now.